வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் பிரான்ச்சை விசிட் பண்ணாமலும் உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை என்னால் வீடியோ கேபிசி வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சில் போய்ட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேஒசியை மட்டும் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணால் போதும். அதே மாதிரி NRI அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து SBIயோட யோனோ அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரான்ச்சை விசிட் பண்ணாமையும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை இதிலே ஃபுல் ப்ராசஸையும் நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ கேஒசி வந்து பண்ண முடியாது, எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க ஸோ அந்த லாஸ்ட் ஃபைனல் கேஒசி டீட்டெயிலை மட்டும் நீங்கள் பிரான்ச்சில் போய்ட்டும் சப்மிட் பண்ணலாம். இது வந்து வித் பிரான்ச் விசிட், இது வித்தவுட் பிரான்ச் விசிட். அதுக்கப்புறம் NRI NRO அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக இது மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வித்தவுட் பிரான்ச் விசிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஸோ டேரெக்டாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏ நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷனையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணதான் அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி ரெண்டுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணாமல் விடாதீங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு ஸோ ரெண்டையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். OTP ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு வருது. இப்போ நமக்கு OTP வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா OTPயை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடிக்கும் வந்து ஒரு OTP வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் OTP மட்டும் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணி அதுக்கு வந்திருக்க OTPயை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டோட OTP என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லெட்டர் வந்து அப்பர் கேரக்டராக வச்சுக்கோங்க, அதாவது கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கோங்க, மீதி லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சம் நம்பர் 2 நம்பர் இருக்கலாம், இல்லை 3 நம்பர் இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னா நீங்கள் வந்து குமாரில் ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வச்சுக்கிட்டு மீதி எல்லா லெட்டரும் ஸ்மாலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்லாஷு பர்சன்டேஜ் இல்லை வந்துட்டு டாலர் சிம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 123 இல்லை 143 இல்லை 145 இல்லை வந்துட்டு ஏதாவது சம் நம்பர் 4 நம்பரோ 5 நம்பரோ இருக்கிற மாதிரி நம்பரையும் ஆட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கீழே வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரான ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கீழே வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபேவரட் ஆக்டரோட நேமை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஆதார் கன்சர்ன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி. அந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் OTP கொடுத்துருங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து கெட் OTP கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ OTP வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே மேலே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து உங்களோட சப் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்டடாக இருக்காது. இதில் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வந்து கரெக்டாக செலக்டடாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சப் டிஸ்ட்ரிக்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வில்லேஜை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் உங்களோட வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப் டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களோட வில்லேஜோட நேம் வந்து கரெக்டாக வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான சப் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் வில்லேஜ் இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணது நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணியிருப்போம். ஒருவேளை நீங்கள் வந்து வேறு அட்ரஸில் இப்போ கரண்டில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டு பின்கோடு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸோட வேலிடிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 வருஷம் தள்ளி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2027 வரைக்கும் இந்த அட்ரஸில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பர்த் பிளேஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேமை வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் இதில் லாஸ்ட் நேம் இதில் வந்து மிஸ்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேமை வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து இதில் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஃபாதர்ஸ் நேமை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பான்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறீங்களா, ஆதாரா இல்லை பிஸ்னஸா இல்லை நாட் கேட்டகரிடா. ஸோ இதில் வந்து எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இப்போ நான் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பிஸ்னஸில் ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலீஜன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ரிலீஜன் எதுவோ நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கேஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட கேஸ்ட் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி வந்து ஆட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான நாமினியை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். இதில் உங்களோட நாமினி நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த 3 டீட்டெயிலையும் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினி ஃபில் பண்ணியாச்சு. நாமினி ஃபில் பண்ணதுக்கப்புறமா நாமினியோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். நாமினியோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் இங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. வித் பின்கோட ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான எஸ்பிஐ அக்கௌண்ட்டை எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிரான்ச் நேமை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பிரான்ச் நேம் வந்து தெரியும் அப்படின்னா பிரான்ச் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதோட பிரான்ச்சோட கோடு வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி அந்த பிரான்ச் கோடை போட்டிங்க அப்படின்னாலும் அந்த பேங்கை எக்ஸாக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ பேங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு வந்து உங்களோட பிரான்ச் கோடு வந்து தெரியாது அப்படின்னா இதில் வந்து பிரான்ச் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பெருங்குடி அப்படின்னு செலக்ட் பண்ணால் பெருங்குடியில் இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து காமிக்கும். நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து பிரான்ச் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச் நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரான்ச் நேம் என்ட்ரு பண்ணதுமே அந்த பிரான்ச் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிருச்சு. ஸோ அடுத்தது இதில் ஒரு செலக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பிரான்ச் நேம் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும். இதில் ரீட் அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து எனக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரான்ச்சிலேருந்து கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த டோக்கன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆன வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் வந்துட்டு யூபிஐ ஐடி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே இந்த வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனும் வந்து வேலிடேட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தால் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கீழே அப்படியே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஜெராக்ஸை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதாவது பேன் கார்டு ஜெராக்ஸை வச்சுலாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வித்தின் 5 மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கால் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கால் வந்து பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சிம் கார்டை வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ செலக்ட் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து உங்களோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கால் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிக்னேச்சர் ஒன்று ஒயிட் பேப்பரில் போட சொல்லி அதை வந்து லைவாக கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண அடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா டீட்டெயிலுமே உங்களோட கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் பிரான்ச்சை விசிட் பண்ணாமையே ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நீங்களே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.